ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் ஜனநாயகன் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் சிஎம் விஜய் சார் லீடர் எடுத்து நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்தில் கௌதம் மேனன் ஜெயிலுடைய முக்கியமான ஒரு ஆஃபீஸராக இருப்பார். ஜெயிலில் தான் நம்ம ஹீரோ விஜய் சார் அங்கே இருப்பார். அவரை தாண்டி தான் எந்த விஷயம் வந்தாலும் உள்ளே நடக்கும். ஜெயிலில் எந்த பிரச்சனை எந்த சம்பவமாக இருந்தாலும் அவரை தாண்டி தான் நடக்கும். அவர் ஒரு ஜெயிலையோ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பார். நிறைய விஷயங்கள் நிறைய சம்பவங்கள் வில்லங்க நிறைய பேர் வருவாங்க. விஜய் சார் எப்படியாவது அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போர்ஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவர் ஜெயிச்சுட்டு ஜெயிலில் ஒரு டான் மாதிரி வாழ்ந்துட்டுருப்பார். இப்போ கௌதமேன் அவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு ஒன்று இருக்கும். அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருக்கும். அதுக்கப்புறம் கௌதமேன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவார். அதுக்கப்புறம் கௌதமேனுடைய பொண்ணை விஜய் சார் பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் கௌதமேன் அந்த பொண்ணுக்கு நிறைய எதிரிகளாக இருப்பாங்க. ஏன்னா கௌதமேன் ஒரு சேல் சூப்பரண்ட், அவங்களுக்கு நிறைய எதிரிகளாக இருப்பாங்க. அவங்கள எப்படியாவது கௌதமேன் அந்த பொண்ணை வந்து தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. இப்போ இறுதியில் அந்த எதிரிகிட்டிருந்து எப்படி விஜய் சார் அவங்களுடைய பொண்ணை காப்பாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கு நிறைய பேர் நிறைய வில்லன்கள்லாம் எப்படியாவது நாட்டை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணுவாங்க. அவங்களுடைய பிளான்லாம் எப்படி இவர் தடுத்து நிறுத்தினார், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஆக்டர் விஜய் சார் அவங்களுடைய ஆக்டிங் தாங்க. அவங்களுடைய கேரக்டர் சும்மா நச்சுன்னு எழுதியிருக்காங்க. அவர் பேசுகிற ஒவ்வொரு டயலாக்கும் சும்மா வேற மாதிரி இருக்குது. ஃபைட் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், லவ், ரொமான்டிக், டான்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் பட்டையை கிளப்புறாரு. விஜய் சாருடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சோகத்தோடு மக்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் அவருடைய மூமெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு படம். ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸாக பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸும் சொல்கிற மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது. மற்றபடி படத்துடைய பியூஜியம் தாங்க, அனிருத்தோடைய பியூஜியம் எல்லா இடத்துலையும் படத்தை தாங்கி பிடிக்குது. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பியூஜியம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வில்லனோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் பெண்கள் பற்றின கருத்துக்களை விஜய் சார் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும், குறிப்பாக நல்லா போல்டாக இருக்கணும், வீரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. அந்த டைலாக் டெலிவரியாக நல்லா ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அது நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கொஞ்சம் ஓவர் மசாலாவாக இருக்குது. மாஸ் மசாலா மூவி கொஞ்சம் ஓவராக இருக்குது, கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்குது. இது வந்து விஜய் சாருக்காக பார்க்கலாம், அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸுக்காக பார்க்கலாம்னா ஓகே. மற்றபடி கதைக்காக பார்க்கலாம்னா அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா ஆவரேஜான கதை தான். அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் வருது. கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸெல்லாம் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் தேட்டரில் பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்த நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.